வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசிய பிரதமராக மீண்டும் பொறுப்பேற்றால் 3R விவகாரத்தை அகற்றுவேன். துன் மகாதீர் உறுதி. மலேசியாவிற்கு மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கும் பாக்கியம் கிட்டினால் இனம், மதம் மற்றும் அரச பரிபாலனம் சம்பந்தப்பட்ட 3R சட்டத்தை அகற்றப் போவதாக 100 வயது முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் மொஹமட் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வரும் ஜூலை 10ஆம் தேதி 100வது அகவையை பூர்த்தி செய்யவிருக்கும் துன் மகாதீர் நாட்டிற்கு தலைமையேற்ற கையுடன் தம்முடைய முதல் வேலை 3R சட்டத்தை அகற்றுவதே தம்முடைய தலையாய பணியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரதமராக பாக்கியத்தை மக்கள் மீண்டும் ஒருமுறை தமக்கு வழங்குவார்களேயானால் 3R அகற்றப்படுவது சாத்தியமே என்று புத்ராஜயாவில் இன்று நூல் ஒன்றை வெளியீடு செய்த பின்னர் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்வில் துன் மகாதீர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தம்முடைய மனக்கண்ணால் பார்க்க முடியும் என்று குறிப்பிடும் துன் மகாதீர் 3R சட்டம் கொண்டு வரப்பட்டது மூலம் தங்களின் வாய் மூடப்பட்டுள்ளதாக மக்கள் கருதுகிறார்கள் என்று துன் மகாதீர் குறிப்பிட்டார். நாட்டிற்கு மீண்டும் தலைமையேற்க தமக்கு ஆர்வமில்லை என்றாலும் அப்படியொரு சூழல் ஏற்படுமானால் தம்முடைய பணித்தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை விவரிக்கவே 3R பற்றி பேசுவதாக துன் மகாதீர் தெரிவித்தார். அம்பாங் தமான் ஸ்ரீ அம்பாங்கில் உள்ள ஒரு கோவிலில் அத்துமீறி நுழைந்து வெட்டுக்கத்தி, சுத்தியல் மற்றும் கிரீஸ் கத்தியை பயன்படுத்தி சிலைகளை உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படும் ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று காலை 6 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து கோவில் வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமரா மூலம் தனது கைபேசியில் கண்டறிந்த 34 வயது கோவில் பொறுப்பாளர் ஒருவர் இது குறித்து புகார் அளித்திருப்பதாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். பிடிப்பட்ட நபரின் செயலை தடுக்க உடனடியாக கோவிலுக்கு சென்ற அந்த நபரின் தலை வெட்டப்படும் என்று சம்பந்தப்பட்ட நபர் மிரட்டியதாகவும் ஏசிபி முகமது அசாம் குறிப்பிட்டார். தகவல் கிடைத்து சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு சென்ற போலீஸ் குழுவினர் அந்த நபரை கைது செய்ததுடன் கோவில் சிலைகளை சேதப்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதங்களையும் பறிமுதல் செய்திருப்பதாக தலைவர் ஏசிபி முகமது அசாம் விளக்கினார். கைதான 33 வயதுடைய நபர் ஒரு போதைப்பித்தர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் கடும் போட்டி மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் வேட்பாளர்கள் மத்தியில் பகைமை போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். எந்தவொரு கருத்து வேறுபாடும் அல்லது சர்ச்சையும் ஓர் இணக்கமான சூழலில் தீர்க்கவும் அக்கட்சியில் நிலவி வரும் சூட்டையும் தணிக்கவும் முற்பட வேண்டும். அதேவேளையில் தங்களுக்கு இடையில் இருக்கும் பாச பிணைப்பை வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர பகைமை போக்குக்கு ஒருபோதும் வழிவிடக்கூடாது என்று டத்தோஸ்ரீ அன்வார் வேட்பாளர்களுக்கு நினைவூர்த்தியுள்ளார். கோலாலம்பூர் ஜலான் டூத்தா டோல் சாவடிக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த தம்பதியரை மோதி தள்ளி கடும் காயங்களை ஏற்படுத்திய நவாரா ரக வாகன ஓட்டுநரான கே தர்மராஜாவிற்கு விதிக்கப்பட்ட 30 நாள் சிறை தண்டனை 6 மாத காலமாக அதிகரிக்கப்பட்டது. அதேவேளையில் அந்த நபருக்கு விதிக்கப்பட்ட 12,000 ரிங்கெட் அபராதம் மற்றும் வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டது ஆகிய தண்டனையை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. சிறு வாகனங்களில் பயணிக்கும் மக்களின் பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் அவர்களை மோதி தள்ளி காயப்படுத்தியதாக கூறப்படும் தர்மராஜாவிற்கு கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் விதித்த 30 நாள் சிறை தண்டனையை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் தரப்பினர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மேல்முறையீடு உயர்நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. கடந்த மே 10ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 49 வயது மாது சுஹைலிசா ஷம்சுடின் நிரந்தர முடத்தன்மைக்கு ஆளாகினார். அவரின் 53 வயது கணவர் ஃபைசால் மட் கழுத்து எலும்பு முறிந்து மருத்துவமனையில் இன்னமும் தீவிர கண்காணிப்பு வார்டில் இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.
ஓர் அரசாங்க இலாகாவிற்கு 1,40,00,000 ரிங்கெட் இழப்பு ஏற்படும் அளவிற்கு பண பரிமாற்றம் தொடர்பாக அரசாங்க பணியாளர் ஒருவர் மோசடி செய்திருப்பதை மலேசிய தேசிய கணக்காய்வு இலாகா கண்டுபிடித்துள்ளது. அந்த அரசாங்க ஊழியர் இந்த மோசடியை லண்டனில் செய்துள்ளார் என்று தேசிய தலைமை கணக்காய்வாளர் நோர் யாத்தி அஹ்மத் அம்பலப்படுத்தியுள்ளார். இந்த பண பரிமாற்ற நடவடிக்கையை அவர் கடந்த 2019 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு வரை மேற்கொண்டுள்ளார். இதன் மூலம் ஒட்டுமொத்த நிலையில் 1,80,00,000 ரிங்கெட் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உணவகம் ஒன்றில் பணிக்கு சேர்வதற்கு நேர்முக பேட்டிக்கு சென்ற இளம்பெண்ணை மானபங்கம் செய்ததாக அந்த உணவக நிர்வாகி ஜொஹூர் பத்துபஹான் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 32 வயது முகமது சலாஹுடீன் ரோஸ்லி என்ற அந்த நிர்வாகி தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கடந்த மே 16 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணியளவில் பத்துபஹாட்டில் உள்ள ஒரு உணவகத்தில் 19 வயது பெண்ணிடம் ஆபாச சேட்டை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அந்த பெண்ணை கட்டியணைத்ததாகவும் இதனை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த நிர்வாகி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். ஜொஹூர் மாநில அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு பக்கத்தான் ஹரப்பான் திட்டம் கொண்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அதன் ஜொஹூர் மாநில தலைவர் ஆண்ட்ரியூ சேன் கஅங் மறுத்துள்ளார். பாரிசான் நேஷனல் தலைமையில் செயல்பட்டு வரும் ஜொஹூர் மாநில அரசுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்ற கொள்கையுடன் பக்கத்தான் ஹரப்பான் இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பாரிசான் நேஷனல் ஆட்சியின் பொறுப்பு கூறலை சரி செய்வது என்ற நிலையில் பக்கத்தான் ஹரப்பான் தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்கி வரும் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அதேவேளையில் ஜொஹூர் மக்கள் நலன் சார்ந்த விவகாரங்களை மாநில அரசுடன் கலந்து ஆலோசிக்கவும் பக்கத்தான் ஹரப்பான் தயாராக இருப்பதாக அவர் விளக்கினார். கடந்த மார்ச் மாதம் இறுதியில் பலூன் வியாபாரி ஒருவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட அமலாக்க நடவடிக்கையில் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் அமலாக்க அதிகாரியை மிரட்டிய குற்றத்திற்காக துணி வியாபாரி ஒருவருக்கு கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 6,000 ரிங்கெட் அபராதம் அல்லது 6 மாத சிறை தண்டனை விதித்தது. பலூன் வியாபாரிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல அமலாக்க அதிகாரிகளின் நடவடிக்கையை எதிர்த்து பொதுமக்களை தூண்டிவிடும் நோக்கில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக முஸ்தபா சுலைமான் என்ற 57 வயதுடைய அந்த துணி வியாபாரி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த ஏப்ரல் 7 தேதி காலை 10:30 மணியளவில் செராஸ் பண்டார் துன் ரசாக்கில் உள்ள முனாரா டிபிகேஎல் கட்டடத்தில் அந்த துணி வியாபாரி இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. லோரியிலிருந்து பலகைகள் சரிந்து கார் ஒன்றின் மீது விழுந்ததாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் காணொலியின் உள்ளடக்கம் உண்மையே என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ருன் அப்துல் யூசுப் இன்று உறுதிப்படுத்தினார். இந்த சம்பவம் கடந்த மே 12 தேதி பழைய காஜாங் சாலையில் நிகழ்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். இதில் 34 வயது லோரி ஓட்டுநரும் காரை செலுத்திய 22 வயது பெண்ணும் காயம் அடையவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். பலகைகளை ஏற்றியிருந்த அந்த லாரி வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் நுழைந்தது. அப்போது லோரியிலிருந்து பலகைகள் சரிந்து கார் மீது விழுந்ததாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் குறித்து கடந்த மே 13 தேதி போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஸ்லாங்கூர் சக்கின்சான் கடற்பகுதியில் அனுமதியின்றி நங்கூரமிட்டிருந்த சரக்கு கப்பலை மலேசிய ரோந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:20 மணி அளவில் தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த கப்பல் லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்டதாகும். அந்த கப்பலை அதிகாரிகள் சோதனையிட்ட போது அந்த கப்பல் சக்கின்சான் பகுதியில் நங்கூரமிடுவதற்கு அனுமதி பெறவில்லை என்பது தெரியவந்துள்ளது. கப்பலில் ரஷ்யாவைச் சேர்ந்த 44 வயது கேப்டனும் 22 முதல் 50 வயதுடைய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 23 கடலோடிகள் இருந்தனர். அவர்களிடம் முறையான பயண பத்திரங்கள் இருந்ததாக கேப்டன் மேரிட்டிம்
அப்துல் முஹைமின் முகமது சலே தெரிவித்தார். சபா சண்டகானில் உள்ள ஒரு கல்வி மையத்தின் அதன் தலைமை வார்டன் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஓரின புணர்ச்சி தொடர்புடைய குற்றச்சாட்டு தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட போலீஸ் தலைவர் கே. ராமசாமி தெரிவித்தார். இக்குற்றச்சாட்டு குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருவதாகவும் புதிய நிலவரம் குறித்து ஊடகங்களுக்கு நிச்சயம் தெரிவிக்கப்படும் என்றும் ராமசாமி குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட தலைமை வார்டன் தன்னை ஓரின புணர்ச்சி செய்ததாக அந்த கல்வி மையத்தைச் சேர்ந்த ஒருவர் விவரித்துள்ள ஆடியோ ஒன்று பாடகர் ஒருவர் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.